Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா போட் rockerz 400 on ear wireless headphone பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீஜமுடு டான் 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 டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பாக்ஸ் மேலே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே போட்டுன்னு இருக்குது. இங்கே வந்து ஃபெதர் லைட் வெயிட்ஸ் 220 கிராம்ஸ் தான் இருக்காமா. அப்புறம் சூப்பர் பேஸ் இருக்குது, ஒயர்லெஸ்ஸு, பேலன்ஸ் சவுண்ட் இருக்குது, ராக்ஸ் ஆன் இயர் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் 400 நீங்கள் கொடுத்துருக்காங்க. சைடில் போட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடில் திருப்பினா வந்து பேக்கேஜுக்குள்ளே என்ன நடக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆன் இயர் ஹெட்ஃபோனு, யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள், ஆடியோ கேபிள் கொடுத்துருக்காங்க. கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ளூ இருக்குது, ரெட் அண்ட் பிளாக் இருக்குது, அப்புறம் எல்லோ இருக்குது, அப்புறம் மறுபடியும் பிளாக் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வாங்கினது வந்து பிளாக் அண்ட் ரெட்டு. இப்போ நம்ம வாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். உள்ளே நேராக வந்து நம்ம ஹெட்ஃபோனை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மேனுவல் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து யூஎஸ்பி கேபிளில் தந்திருக்காங்க. நல்லா லென்த்தாக ஒயர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள், மைக்ரோ யூஎஸ்பி. நெக்ஸ்ட்டு வந்து ஏயுஎக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து போட்டன் பேப்பரில் எழுதி நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நேராக ஹெட்ஃபோனுக்கு வந்துடலாம். ஹெட்ஃபோனில் வந்து இது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பிளாஸ்டிக்கில். இங்கே போட்டுன்னு எழுதியிருக்கு, அதே மாதிரி இங்கேயும் போட்டுன்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்பாஞ்சில் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பாஞ்சு. உள்ளே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வேணால் பெருசு பண்ணிக்கலாம். இங்கேயும் நல்லா ஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணிக்கலாம், மியூசிக் வேறு வேணால் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏயுஎக்ஸ் மோடு போட்டு கொடுத்துருக்காங்க. வந்து இங்கே மைக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு லைட் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும் நடுப்பட்டனை. ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகிடுன்னு இங்கே லைட் எரியும். இப்போ நம்ம வந்து ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர்டாக யூஸ் பண்ணணுன்னா இந்த ஏஎக்ஸ் போர்ட்டில் குத்திட்டு இதை நம்ம ஃபோனில் கொடுத்தோன்னா போதும். ஒயர்லெஸ்ஸானால் இதே நம்ம வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி, பேஸு எல்லாமே நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இப்போ நான் வந்து சவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ப்ராடக்ட் அவ்வளோதான். நம்ம அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ப்ராடக்ட் எதுக்குன்னா ஒயர் நம்ம சார்ஜிங் கேபிளில் மடங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் நான். இதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். மேலே வந்து கேபிள் ப்ரொடக்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பின்னாடியில் எப்படி யூஸ் பண்ணணுன்னு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். லப்பரில் கொடுத்துருக்காங்க. 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம். நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஹெட்டை வந்து நம்ம மேலே ஒயரில் மாட்டி விட்டுக்கணும். இப்படி இழுத்து இப்படி மாட்டி விட்டுக்கணும். அப்போ நம்ம ரோல் பண்ணணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ரோல் பண்ணிட்டு நம்ம இப்படி இழுத்து விட்டுடணும். இழுத்து விட்டால் கேபிள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மடங்காது. அதே மாதிரி நம்ம இந்த எண்ட்லேயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டைட்டாக போட்டுக்கணும்.
Thank you for watching this video. Bye.